99% பில்கிரிம் யூசர் இந்த 5 காமனான மிஸ்டேக் பண்றதுனால தான் அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஹேர் சீரம் ஒரு ஸ்டைலிங் ப்ராடக்ட். அதுல யூஸ் பண்ற ஃபார்முலேஷன் பேஸ் பண்ணி டல் ஹேர், ஃப்ரிஸி ஹேர், ஹேர் ஃபால் மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு 1 ஹவர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க. இது டோட்டலி ராங். சீரம் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ண கூடாது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். பிகாஸ் சீரமோட பிரைமரி பர்பஸே உங்க ஹேரை பொல்யூஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது தான். ஸோ தலை குளிச்சதுக்கு அப்புறமா தலையை நல்லா காய வச்சுட்டு நைட்டு தான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக், தலைமுடி ப்ராப்ளம் சீக்கிரமா சரியாகணும்னு ஓவரா அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணா கிரீஸியா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹேர் சீரமை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். தேர்ட் மிஸ்டேக், தப்பா அப்ளை பண்றது. மோஸ்ட் ஆஃப் சீரம் திக் கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஸோ கரெக்டா அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பிஃபோர் அப்ளையிங் உங்க கையில 2 drops ஹேர் சீரம் எடுத்துட்டு உங்க ஃபிங்கர்லேயே லைட்டா ரப்பிங் பண்ணிட்டு ஃபிங்கர்லேயே ஹேர்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்க கையாலேயே நீங்களே ஹெட் மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் மிஸ்டேக், இது நான் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆனது. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா மேபி ஹேர் ஃபால் ஆகுறதுக்கும் சீரம்ல உள்ள பெனிஃபிட் உங்க ஹேருக்கு கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வீக்லி 3 days ஹேர் சீரம் அப்ளை பண்றது பெஸ்ட். ஃபிஃப்த் மிஸ்டேக், சீரம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேர் ப்ராப்ளமை எதை நீங்க சரி செய்ய போறீங்க, உங்க ஹேர் டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஹேர் சீரம் மார்க்கெட்ல என்ன இருக்கு, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்காங்கன்னு 3 times செக் பண்ணிட்டு ப்ராப்பரா ஹேர் கேர் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்றது பெஸ்ட்.